அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் கன்னி ராசிக்கு நவம்பர் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த கன்னி ராசியை பொறுத்தவரையிலும் இந்த அக்டோபர் மாதமே ஏறத்தாழ கனவுகள் மெய்ப்படும் நேரம் என்று சொல்லியிருந்தேன். இந்த நவம்பர் மாதமும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். நிறைவேறும் ஆசைகள் என்றே சொல்லலாம். தன் முயற்சியால் நிறைய எஃபோர்ட் போட்டு எப்படியாவது ஒன்று சாதிச்சே ஆகணும், எப்படியாவது ஒன்று நான் நினச்சதை அடைஞ்சே தீரணும் அப்படின்றத இந்த மாதத்தில் நிறைவேற்றுவீங்க. அதில் குறிப்பாக எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னாக்க, வீடு நிலம் வாங்கிறது அல்லது விற்கிறது, சொத்துக்கள் தொடர்பான ஆதாயங்களை பெறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அதற்கான முயற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகும். இந்த புதன் ராசியாதிபதி 3ஆம் பாவகத்தில் இருக்குது. 3ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று 3ஆம் பாவகத்திலே இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க தன் முயற்சி நிறைய இருக்கும். எஃபோர்ட் போடுவீங்க, சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அதே போல் மனதில் இருக்கக்கூடிய இனம் புரியாத கவலைகள் நீங்கும். திடீர்னு உங்களுடைய புகழ் வெளிச்சத்துக்கு வரும். அதாவது உங்களை தூற்றியவர்கள், உங்களை அவதூறாக பேசியவர்கள் கூட உங்களை பற்றி நினச்சி உங்களை பெருமைப்படுற மாதிரி பேசக்கூடிய வாய்ப்போ அல்லது உங்ககிட்ட சமரசம் செய்யக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த புதனை பொறுத்தவரையிலும் நவம்பர் 9ஆம் தேதியிலிருந்து வக்ரமாகுது. அப் டு நவம்பர் 24ஆம் தேதி வரலும் வக்ரகதியில் இருக்கும். அந்த வகையில் இந்த புதன் இந்த வக்ர காலத்தில் மட்டும் உடல் நலத்தில் கவனம் செலுத்திங்க. ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறதுல தவிர்த்துருங்க. அதே போல் இந்த நேரத்தில் சில முயற்சிகள் செய்தும் கைக்கு கட்டினது வாய்க்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி நடுவில் இந்த மாதத்தோட நடுப்பகுதியில் கொஞ்சம் இருக்கும். அதுக்காக அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகாதுன்னு கிடையாது. கடுமையான முயற்சியின் மூலம் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. அதே போல் திடீர்னு பணமும் வரும். மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தையும் கொடுப்பார். புதன் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் அந்த வக்ர காலத்தில் மட்டும் மேக்சிமம் நீங்கள் ஹெல்த்தை தான் பார்த்துக்கணும். ஸ்கின் ப்ராப்ளம், வீசிங் ட்ரபிள் அல்லது அலைச்சலால் வரக்கூடிய சூட்டு சம்பந்தமான நோய்கள், சளி தொந்தரவுகள், இது மாதிரியான விஷயங்கள் வரும். அடுத்தது ராசிக்கு 2ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று 2ஆம் பாவகத்திலே இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். அதாவது பாக்கியங்கள் கைகூடும். இந்த காலகட்டத்தில் வீடு வாகனம் சொத்து சம்பந்தமான ஆதாயம், குறிப்பாக கணவன் மனைவி உறவு நிலையில ஒரு அந்யோன்யம் ஏற்படும். கருத்து வேறுபாடுகளோட ஒரே வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க, அந்யோன்யமா இருப்பீங்க. வாழ்க்கை துணிவர் ஏதோ ஒரு வகையில் உங்களை புரிந்து கொண்டவராக இருப்பார். நம்மளை புரிஞ்சிக்கல, எப்போதான் புரிஞ்சுக்க போறாரோ, நம்ம பாசத்தை நிறைய காட்டுறோம், ஆனால் வாழ்க்கை துணிவர்கிட்ட பாசமே இல்லை, அன்பு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை துணிவர் உங்கள் மேல் அன்பை காட்டக்கூடிய காலகட்டம் அல்லது ஏதோ ஒரு வகையில் அவங்களால மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டம். அதாவது குறிப்பாக அது எதிர்பாலினர் உறவே இருக்குன்னா கூட, ஒன்று காதலில் இருக்கீங்க அல்லது ஏதோ ஒரு வகையில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு அந்த உறவு நிலை சீராக இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். அதே போல் உங்களோடு பழகிட்டு பிரிந்திருக்கக்கூடியவர்கள் உங்களை பற்றி நினைப்பாங்க. உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சுக்கிரன் பாக்கியாதிபதியாக வர்றதுனால தந்தையின் மூலம் ஆதரவு, பூர்வீக சொத்து விற்கக்கூடிய வாய்ப்பு அல்லது விற்றதுனால ஆதாயம், சில பேருக்கெல்லாம் பூர்வீக சொத்தால கிடைக்கிறதும் சொத்துக்கள் கைமாறுதல் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. பாக்கியங்கள் கைகூடும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதற்காக மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னாக்கா அந்த மருத்துவ ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். இந்த புத்திர பாக்கியம் விஷயத்தை மட்டும் உங்க கணவன் மனைவி 2 பேருடைய ஜாதகத்திலையும் புத்திர பாக்கியம் பிராப்தம் இருக்குன்னாக்க ஆட்டோமேட்டிக்காவே குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். அப்படி இல்லை, ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கு ஆனால் ஒருத்தருக்கு இல்லவே இல்லை அப்படின்னாக்க அவங்க மருத்துவ ட்ரீட்மெண்ட் போனால் கிடைச்சிரும். 2 பேருக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை, உங்கள் ஜாதகப்படி பிராப்தம் இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இறை வழிபாடு தான் மெயினாக பிடிக்கணும். இறை வழிபாடு குறிப்பாக கற்பக ரட்சாம்பிகை, பழனி முருகன் அல்லது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் தொடர்ந்து வேண்டிக்கிட்டீங்கன்னாக்க, சஷ்டி விரதம் இருக்கிறீங்கன்னாக்க புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதாவது 2 பேருடைய ஜாதகத்திலே புத்திர சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சொல்கிறேன். அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாய் 8 குடிவன் 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்று 3ஆம் பாவகத்தில் இருக்கிறது. சகோதரர்கள் வகையில் சில கருத்து வேறுபாடுகள் வரும். சகோதரர்களை விட்டு சில விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஆனால் நிறைய எஃபோர்ட் போடுவீங்க, முயற்சி பண்ணுவீங்க, ஒரு சிறு தூர பயணம் போயிட்டு வருவீங்க. அதே போல் சில பேருக்கு வீடு மாற்றம்,
சொத்துக்கள் மாற்றம் போன்றவை ஏற்படும். திடீர்னு பணவரவும் வரும். நல்ல பணவரவை பொறுத்தவரை இந்த மாதம் நல்லாவே இருக்கு. 2 குடியவன் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறது வருமானத்தை கொடுக்கும். அதே போல உங்களுக்கு நடை உடை பாவனைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. தோற்றப்பொழிவு நல்லாவே இருக்கும். இனம் புரியாத கவலைகள் நீங்கும். முகத்திலேயே ஒரு பிரைட்னஸ் இருக்கும். அதனால எதிர்பாலினருடைய அப்ரோச்சும் சில பேருக்கு ஏற்படும். அதாவது எதிர்பாலினரை வசீகரிக்கக்கூடிய காலகட்டமாகவே இது இருக்கும். அதாவது சில பேருக்குள்ள புதிய உறவுகள் கூட வரும் அப்படின்னு சொல்லலாம். அது இளைய தலைமுறையாக இருக்கீங்க அப்படின்னாக்க உங்கள் மேல் ஒரு அன்பு காட்டக்கூடிய ஒரு நபர் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல ஆல்ரெடி உங்ககிட்ட பழகிட்டு இருக்கிறவங்க, ஒரு நட்பா இருக்கிறவங்க கூட உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இளைய தலைமுறையாக இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்றேன். திடீர்னு ஒரு அன்பு வரும். திடீர்னு உங்களை புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இது கனவா அல்லது நனவா என்று. இதை நம்ப முடியலையே, நடிப்பா அப்படின்னு கூட தோணும். ஆனா உண்மை என்பது என்னன்னா, உங்களுடைய புகழும் உங்களுடைய பொருளாதார நிலையும் வலுப்பெற்று கொண்டு வருகிறது. கடனுடைய அழுத்தங்கள் இருந்து வெளிவந்துட்டு இருக்கிறீங்க. கடனை கொஞ்சம் தீர்க்கக்கூடிய காலகட்டம் தான் இது. கடன் புதிய கடனும் கேட்டீங்கன்னா கிடைக்கும். ஆனா புதிய கடன் வாங்காம இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கிட்டும் போது கடனுடைய அழுத்தம் இல்லாம இருக்கும். அதனால குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் உங்க மேல ஒரு பாசத்தை வைப்பாங்க, அன்பு வைப்பாங்க. ஸோ இதை நம்பிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும். ஸோ சுக்கிரன் நல்லா இருக்காரு. ஆனா சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறது வந்து நவம்பர் 17ஆம் தேதி வரலும். அதாவது நீங்க வந்து தானா எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா கூட நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அதை மற்றவங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க பேசுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நடக்கும். ஆனா நீங்க வாய் திறந்து ஏதாவது பேசிட்டீங்கன்னா தான் பிரச்சனை. அதனால என்ன ஆகும்? மன வருத்தங்கள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் உறவுகளோட ஏற்படும், தாய் வழி உறவுகளோட ஏற்படும். அதே போல 2ஆம் பாவகத்துல சூரியன் விரையாதிபதியாக வரக்கூடியவர் நீச பங்கமாகிறதுனால பணம் வரும், விரயமாகும். சொத்துக்கள் தொடர்பான விரயமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. பிள்ளைகள் தொடர்பாக செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஸோ அந்த வகையில வந்து சுப விரயங்கள் செய்யுங்க. வாகன செலவு, புதிய வாகன மாற்றம், வீடு மாற்றம், இந்த மாதிரியான செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரும். ஆபரண சேர்க்கை இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் வரணும். அதனால இதெல்லாம் வந்து தாராளமா செய்யலாம், வாங்கலாம். அதன் மூலம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு மருத்துவ செலவு இல்லாம இருப்பீங்க. அடுத்தது சூரியன் நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்துடும். இந்த 3ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தாலும் நல்லதுதான். 3ஆம் பாவகத்துல பாவகிரகம் செவ்வாய் இருக்கிறதும் நல்லதுதான். புதன் இருக்கிறதுமே நல்லதுதான். ஆனா வக்ரம் ஆகிறது மட்டும்தான் அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ். ஸோ இந்த சூரியன் 3ஆம் இடத்துக்கு வரும்போது மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க தந்தைக்கு உடலான பாதிப்பு தொந்தரவுகள் வந்து போகும். ஆனாலும் உங்களுக்கு முயற்சிகள் வெற்றி அடையும். திருமணம் ஆகலை, திருமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்க, தன்னால வரன் வருது ஆனா செட் ஆகலை அப்படின்றவங்களுக்கு செட் ஆகும். இந்த மாதத்தோட இறுதியில திருமணமே கூட சில பேருக்குலாம் ஆகும். அந்த வகையில நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்சஸ் ஆகும். வேலை விஷயமா புதிய வேலை தேடுறேன், அந்த வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதத்தோட பிற்பகுதியிலிருந்தே. அதே போல இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் வக்ரம் பெற்று உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கு. அதனால உங்களுக்கு கடந்த மாதத்துல கூட சொல்லியிருப்பேன், வாழ்க்கை துணைவரால் பிரச்சனை, வாழ்க்கை துணைவர் வகையிலேயே கூட உங்களுக்கு உறவுகளால சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க. அண்ட அயலார்களுடன் கருத்து வேறுபாடுகள் அல்லது அவங்களால சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா அவங்க எல்லாமே கூட இன்னைக்கு, அதாவது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களை பார்த்து ஒதுங்கி போகக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்களும் பிரச்சனை கொடுத்தவர்களுக்கும் அவங்களுக்கே கடவுள் ரொம்ப டஃப் கொடுத்து உங்களை விட்டு விலகி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதனால ஏன்னா குருவோட பார்வையில சனி 7ஆம் இடத்துக்கு இருக்கு. அந்த வகையில உங்களை எதிர்த்தவர்கள் உங்களை பார்த்து பெருமைப்படுவார்கள் அல்லது உங்களை பார்த்து விலகி போவார்கள். ஏதோ ஒரு வகையில எதிர்ப்புகள் அடங்கும், எதிரி தொல்லைகள் குறையும், அல்லது வழக்குகள் இருக்கீங்கன்னா கூட வழக்குகளில் வெற்றி ஏற்படும். வாழ்க்கை துணையோரால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. இந்த சனி வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறது கண்டக சனி தான், அது நெகட்டிவ் தான். ஆனா 11ஆம் பாவகத்துல குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால, 7க்குரியவன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. அதாவது தொல்லை வருதுன்னா கூட உங்க பக்கம் வராது, இல்லை தொல்லை அப்படின்னு நினைச்சுக்கலாம். அதே போல வாழ்க்கை துணைவரே உங்களை வெறுக்கிறாங்கன்னா கூட அவங்க மனசு மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்க மேல ஒரு கரிசனம் வரும், அன்பு வரும். அதுதான் இங்க பாசிட்டிவான விஷயம். அதே போல வேலை விஷயமா இருக்கக்கூடிய ஒரு டிப்ரெஷன், நெருக்கடிகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து நீங்கும். உத்தியோகம் தொடர்பான இழுபறிகள் நீங்கும். இருக்கிற இடத்துலயே கூட உங்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ அல்லது செய்கிற தொழிலே கூட வருமானம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு.
அதனால இந்த நேரத்துல வேலையை மாத்தாம இருக்கிறது நல்லது. அப்படி மாத்துறதா இருந்தாக இந்த குரு பகவான் வக்ரம் பெறுறது வந்து நவம்பர் 11ஆம் தேதி வக்ரமாகுது. அதே போல இந்த சனி வக்ர நிவர்த்தி என்பது நவம்பர் 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகுது. சனி வக்ர நிவர்த்தி ஆனா வேலையில் இருக்கக்கூடிய இழுபறி, பிரச்சனை, டிப்ரெஷன் இதெல்லாமே நீங்கும். புதிய வாய்ப்பு தேடுறீங்கன்னா கூட ஈஸியா கிடைக்கும். அதே போல இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சுனாக இருக்கிற இடத்துல கூட பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. டென்ஷன் இல்லாம இருப்பீங்க. எதுவுமே கிடைக்கல எனக்குன்னா கூட வேலையில டென்ஷன் இல்லாம போயிட்டு வருவீங்க. அதே போல இந்த குரு இருக்கக்கூடியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு. 11ஆம் பாவகத்துல குரு பகவான் இதுல வந்து நவம்பர் 11ஆம் தேதி வக்ரம் ஆகிறாரு. இந்த வக்ரம் ஆகிறது வந்து கன்னி ராசிக்கு குரு வக்ரமான ரொம்ப நல்லது. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். எனக்கு எந்த ஆசையுமே இல்லை, நான் நிம்மதியா இருந்தா போதும்னு சில பேர் நினைப்பீங்க. அந்த நிம்மதியா இருக்கிறது கூட ஒரு ஆசை தான். அந்த நிம்மதி கிடைக்கும். அதாவது இந்த உலகத்துல வந்து பிரச்சனை வந்து என்னன்னா பணம் தான். கடன்னால பிரச்சனை, பணம் இல்லாதனால மற்றவங்க மதிக்கிறது இல்லை, நீங்க என்னதான் நல்லதே சொன்னா கூட மற்றவங்க எடுத்துக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும். அந்த வகையில எந்த தொழில் செய்தாலும் அதுல வருமானம் கூடுதலாக கிடைக்கும். வேலைக்கு போறவங்களுக்கு கூட பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த வகையில பொருளாதார ரீதியாக ஒரு படி முன்னேறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால உங்களுக்கு உறவுகளும் சரி, வாழ்க்கை துணைவரும் சரி, அதனால அவங்க கிட்ட இருந்து மதிப்பு மரியாதை எல்லாம் நல்லாவே இருக்கும். அதே போல ராகு பகவானை பொறுத்தவரையில் 6ஆம் இடத்துல 12ஆம் பாவகத்துல கேது. 6ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பொறுத்தவரையில் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் அதுல நீங்க தான் ஜெயிக்கிறீங்க. எத்தனை பேர் உங்களை தொல்லை கொடுக்கறதுக்கு வந்தாலையும் முடிவில் நீங்க தான் ஜெயிக்கிறீங்க. எதிரிகள் விலகுவார்கள் அல்லது எதிர்ப்பை வெல்வீர்கள். அதே போல இந்த 6ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறதுனால கடன் இருக்கும், சுப கடன் படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதுல வந்து அகலக்கால் வைக்காம இருங்க. ராகு 6ஆம் பாவகத்தில் இருக்கிறது நல்லதுதான். ஆனா கேது 12ஆம் பாவகத்தில் இருக்கிறது பொறுத்தவரையிலும் தூக்கமின்மை அல்லது ஏதோ ஒரு வகையில ஏதாவது ஒரு சின்ன சின்ன நோய் வந்து அதுக்கு மருந்து சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்கும். அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு விநாயகர் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. உங்களுடைய இந்த கேது கொடுக்கக்கூடிய தீமையை குறைக்கும். உத்திரம் நட்சத்திரம் இங்க இருக்கும். இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே இருக்கும். நிறைய விரயங்கள் ஆகும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்போ அல்லது விற்கிறதுனாலேயோ ஆதாயங்கள் பெறுவீங்க. புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு எதிர்பாலினர் உறவு ஏற்படும். காதல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் இந்த காலகட்டத்தில் இனிக்கும். அதே போல ஒரு புதிய மாற்றங்களை தொழிலில் செய்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தமான ஆதாயங்கள் ஏற்படும். மேலும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நல தொந்தரவு போன்றவை சின்ன சின்னதாக வந்து போகும். கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகளுக்கு சுப செலவுகள் செய்வீங்க. அதே போல அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அல்லது அந்யோன்யமாக இருப்பீங்க. உறவுகளோட சில கருத்து வேறுபாடு இருக்கும். வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில கருத்து வேறுபாடு இருக்கும். வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கிறது நல்லது. யாருகிட்டையுமே முதல் 17 நாள் அதிகமா பேசாம இருக்கிறது அற்புதங்களை செய்யும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உடல்நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து போகும். உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. பிள்ளைகள் தொடர்பாக சுப செலவுகள் ஏற்படும். மேலும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக பிரிந்தவர்கள் தோஷங்கள் இல்லாம பிரிஞ்சிருக்கீங்கன்னாக நீங்க மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில பேருக்கு மறுமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னா மறுமணம் அமையும். ஈவன் உத்திரம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே மறுமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னா மறுமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏற்றங்கள் இருக்கும். ஆனால் செலவுகள் அதிகமாகும். கடனை கொஞ்சம் கட்டுற மாதிரி இருக்கும். கடனை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு போவீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சிறப்பான மாதம் தான். கன்னி ராசிக்கு பிரச்சனை கிடையாது. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் தான். முதல்ல வந்து விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. அதுவும் குறிப்பாக சனிக்கிழமையில ஒரு மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்க. ஒரு வெள்ளருக்க மாலையோ அல்லது அருகம்புல் மாலையோ அணிவிச்சு உங்கள் கையாலேயே ஒரு அபிஷேகம் அர்ச்சனை செஞ்சீங்க. ரொம்ப நல்லது. விநாயகர் வழிபாடு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.